இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க அழுக்கு இருக்கு பாருங்க, நல்லா தொடங்க. பாத்து டேபிளுக்கு வலிக்க போகுது. ஆமா, என்னால முடியலப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தொடக்கட்டுமா? ரெஸ்டா? சித்தப்பு ரெஸ்டே கிடையாது, ஃபுல்லா ட்விஸ்ட் தான். என்ன அதுக்குள்ள இடுப்புல கை வச்சிட்டீங்க? எத்தனை பேர் இடுப்புல கை வச்சிருப்ப? எப்படி உன் இடுப்புலயே உன் கைய வைக்க வச்சேன் பாத்தியா? இப்ப தெரியுதா வீட்டு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு? லேடிஸ் எல்லாம் நீ எவ்வளவு அசால்ட்டா டீல் பண்ணுவ? அவங்க வேலைய ஒரு அரை நாள், ஜஸ்ட் 3 hours ஒன்னால பார்க்க முடிஞ்சதா? இங்க யாரு? இனிமேலாவது லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்க. உங்க திமிரா பேசினாங்கன்னு தான் வேலை செய்ய சொன்னோம். அதான் நிறைய வேலை வாங்கியாச்சுல, இதுக்கு மேல வேண்டாம், விட்டுலாம். நானும் இதேதான் மாப்பிள்ள நினைச்சேன். ஏய் சிவனாண்டி, இனிமேலாச்சும் வாய் சவடால் விடாம ஒழுங்கா உன் வேலையை பாரு. தேவையில்லாம வாய் சவடால் விட்டா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். டேய், என் வாழ்க்கையில என்னை யாரும் இவ்வளவு அசிங்கப்படுத்தினது இல்ல. இத நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன்டா. சீக்கிரமே இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். என்ன மாமே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க. மிஸ்டர் சித்தப்பா, இதை யார் எடுத்துட்டு போறது? போகும்போது வெளியே வச்சுட்டு போங்க. பார்த்து வலிக்கிட போகுது. வாக்கா. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம அவங்க சவால் விட்டு அசிங்கப்பட்டதை பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல. அத்தை கிட்ட போய் என் புருஷனோட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லுங்க. போய் ஒழுங்கா அவர் கூட வாழுங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. என்ன ஜெயிச்சிட்டேங்கிற மெதப்புல பேசுறியா? ராஜா மாதிரி கம்பீரமா இருந்த என் புருஷனை வேலைக்காரனா வீட்டு வேலை செய்ய வச்சு அசிங்கப்படுத்திட்டல. இந்த அவமானம் காலப்போக்குல மறைஞ்சு போற அவமானம் இல்ல, நெஞ்சுக்குள்ள என்னைக்குமே தீயா எரிஞ்சிட்டு இருக்கிற அவமானம். இதுக்கெல்லாம் ஒரு நாள் உன்னை பழி தீக்காம விட மாட்டேன்.